எல்லாரும் ஒரு பேபி ஷவர் பண்ணுவாங்க. இவங்க எல்லாரும் ஆளாளுக்கு மாத்தி 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 வந்து பேபி ஷவர். We are so happy. எனக்கு 27 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. பூமொழிகாரம் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பிரெக்னன்சி அப்படின்ற ஒரு ஜர்னி. நான் எல்லாரும் என்ன வந்து சன் டிவி ஆர்டிஸ்ட்னு நினைச்சிட்டாங்க. I'm not. வந்தாரை வாழ வைக்கும் நம்ம சென்னை எப்பவுமே சூப்பர் சென்னை தான். நம் பெருமை நம் பொக்கிஷம். இட்ஸ் ஹாட், இட்ஸ் ஹேப்பனிங். எனக்கு பயமே கிடையாது. ஏன் ஃபேமிலி பத்தி அதிகமா வெளியே சொல்றது இல்ல, ஏன் அதிகமா காமிக்கிறது இல்லைன்னா, அவங்க வந்து மை பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, நாட் ஃபார் பப்ளிக் டிஸ்பிளே. ஹஸ்பண்டுக்கு என்னன்னா, நீ டாக்டர் ஆகணும், உன் பேருக்கு முன்னாடி டாக்டர் இருக்கணும். உன்னை மெடிக்கல் டாக்டர் ஆக முடியலனாலும் பரவாயில்ல, நான் அட்லீஸ்ட் அகாடமிக் டாக்டர் ஆகணும். இந்த கண்டிஷன்லயும் என்னை கூப்பிட்டு போயிட்டு வந்து. தெளிவுகட நேரில் வணக்கம். நான் உங்க ஜியோ பேசிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம கூட இன்டர்வியூல ஆக்டர் சகிலா அவர்கள் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. சினிமா சீரியல்னு இத்தனை வருஷம் பல வெர்சடைல் கேரக்டர்ஸ்ல நம்ம என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க. உங்களோட ஜேர்னி பத்தி நிறைய விஷயங்கள் இந்த இன்டர்வியூல நம்ம கேட்டு தெரிஞ்சு போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், உங்க ஜேர்னியோட சில முக்கியமான விஷயங்கள் வந்து நம்ம இன்டர்வியூல கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்வீட்டான மொமெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பிரெக்னன்சி ஜேர்னி எப்படி போயிட்டு இருக்கு, ஒவ்வொரு மொமெண்ட்ஸையுமே நீங்க எப்படி கொண்டாடிட்டு இருக்கிறீங்க, அது எல்லாத்தையும் எவ்வளவு ஸ்வீட் மெமரிஸை நீங்க கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? பேபி வேணும் ஃபீல் பண்ண இமீடியட்டாவே வந்து லைக் காட் ஒரு பிளெஸிங் மாதிரி கொடுத்தாங்க. அதுலேயும் இன்னொரு பிளெஸிங் என்னன்னா, லைக் ஆல்மோஸ்ட் 22 இயர்ஸ் நான் வந்து என்னோட ஆக்டிங் மீடியா அப்படின்னு வந்துட்டு ஃபுல்லாக ஓடிட்டே இருந்தேன். இப்போ எனக்கு கரெக்டாக இந்த ஃபேஸ் நான் வந்து தரோவா இதையும் நான் நல்லா என்ஜாய் பண்ணுன்ற மாதிரி கரெக்டாக எனக்கு இது கன்ஃபார்ம் ஆன டைமில் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிட்டு என்னை தரோவா இந்த ப்ரெக்னென்சி ஃபேஸ் என்ஜாய் பண்ணுறதுக்காக கடவுள் கொடுத்த மாதிரி இருக்குது. அண்ட் நான் எவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறேன், கொண்டாடுறேன் அப்படிங்கிறது கூட சேர்த்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நான் எப்போவும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஃபேமிலி, அவங்க எல்லாருமே நீங்கள் பார்த்துப்பீங்க என்னோட சோஷியல் மீடியா போஸ்ட் எல்லாம். எல்லாரும் ஒரு பேபி ஷவர் பண்ணுவாங்க. இவங்க எல்லாரும் ஆளாளுக்கு மாற்றி 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 வந்து பேபி ஷவர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, கொண்டாடுறாங்க. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. வி ஆர் ஸோ ஹாப்பி. ஓகே, வி ஆர் ஸோ ஹாப்பி அப்படின்ற ஒரு மொமெண்ட் முடிச்சுக்கிட்டீங்க. எப்படி மேம், இப்போ நிறைய பேர் இப்போ நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க சோஷியல் மீடியாலேயே, இப்போ நீங்கள் சீரியலில் நடிச்சிட்டு இருந்தாலுமே அதில் உங்களுக்கு நிறைய உறவுகள் கிடைச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேபி ஷவர் பண்ணிடும் போது நீங்கள் எவ்வளோ லக்கின்னு ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ரொம்ப உண்மையிலேயே லக்கி. ஏன்னா நாங்கள் வந்து ஆக்சுவலி அபியும் நானும் சீரியல் பண்ணும்போது அதில் வந்து டைரக்டர் ஜவஹர் சார் அவர் வந்து சொல்லிகிட்டே இருப்பார், எப்போம்மா என்ன தாய் மாமா ஆக்க போகிற, தாய் மாமா சீர் செய்யணும் செய்யணும்னு கேட்டுகிட்டே இருப்பார். ஸோ அப்போது அது அவர் அவர் அவ்வளோ ஆசையாக கேட்டுகிட்டே இருந்தார். அதனால் அவருக்கு நான் சொன்னேன். ஆனால் சொல்லும் போதே என்னென்னா ஆல்மோஸ்ட் 7 months கிட்ட ஆச்சு. அதுக்கு முன்னாடி வீட்லேயே வந்து 5th month வந்து பண்ணிட்டாங்க, வளைகாப்புலாம் பண்ணி வளையல் போட்டாங்க. அதுக்கு வந்து அவர் எவ்வளோ உரிமையாக வந்து பேசினார்னா, நான் தானே ஃபர்ஸ்ட் வளையல் போடணும், அதுக்குள்ளே யார் வளையல் போட்டாங்க அந்த மாதிரி சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அவங்க ஃபேமிலி எல்லாருமே, அவங்க ஒய்ஃபு, பொண்ணு, அவங்க பேர பசங்க எல்லாருமே கூட்டிகிட்டு வந்து நலங்கு வச்சு எல்லாமே அவ்வளோ இதுவாக பண்ணாங்க. அப்புறம் வந்து என்னுடைய என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு சோல்மேட்டுன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ தூரம் வந்து அவங்களுக்கு எப்படியெல்லாம் அவங்களுடைய லைஃப்பில் அடுத்த கட்ட நகர்வில் போகணும், எப்படியெல்லாம் நல்லா கொண்டு போகணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்களோ, அதே மாதிரி எனக்கும் நல்லது எப்போவுமே நடக்கணும்னுட்டு ஆல் த டைம் நினச்சிட்டு இருக்கவங்க வந்து விஜயலட்சுமி பூபதி. ஓகே. ஸோ அந்த அபியும் நானும் சீரியல்லே முகிலில் ஒரு குட்டி பையன் நடிச்சிருப்பான் அவங்க அம்மா. ஸோ என்னுடைய படிப்பாகட்டும், இந்த ப்ரெக்னென்சி ஆகட்டும், இது எல்லாமே வந்து அவங்க வந்து வளகாப்பா சீமந்தமா எப்படின்னு சொல்ல தெரியல, அந்த மாதிரி 7th month அந்த 7 சாப்பாடு அது இதுலாம் வச்சு எல்லாமே அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சாரி ப்ளவுஸ் மட்டும்தான் என்னது, மற்றபடி என்னை ஃபுல்லாக ரெடி பண்ணி டெக்கரேட் பண்ணி அவ்வளோ அழகாக அந்த ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க பாரதி அம்மான்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம விகடனில் வந்து கோலங்கள் சீரியலில் எனக்கு அம்மாவை நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து கேள்விப்பட்டு அப்புறம் அவங்க வந்து அவங்களும் ஒரு சின்ன பேபி ஷவர் மாதிரி எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எனக்கு 27 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு பேர் வந்து அஸ்வதி, மலர் சீரியலோட ஹீரோயின். ஸோ அவளும் அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் ஹென்ஷா, அவங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களும் டைம் கரெக்டாக செட் ஆகாமல் இப்போ 2-3 நாள் வந்து வீட்டுக்கு வந்து வளையல்லாம் போட்டு பூவெல்லாம் வச்சு, இன்னொரு நாள் வந்து நான் உனக்கு என்ன பிடிக்குமோ செஞ்சு கொண்டு வரேன் அப்படின்லாம் சொல்லி எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. ஸோ
இப்படி ஒருத்தரா வந்து என்னோட டேஸ் அது வீட்ல இருக்கிறோம் அப்படின்னும் போது எப்படி டைம் போகும் உங்களுக்கு போர் அடிக்கலன்னு கேட்பாங்க. எனக்கு போரே அடிக்கல. ஏன்னா ஒருத்தரா மாத்தி மாத்தி வந்து அவங்களுடைய அன்பெல்லாம் அப்படியே ஷவர் பண்ணிட்டே இருக்காங்களா, அதனால வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகே, ஓகே மேம். நீங்க எதுவும் பிளான் பண்ணி வச்சிருந்தீங்களா? நடக்கிற ஒவ்வொரு தருணங்களையும் நம்ம வந்து ஒரு ஸ்வீட் மெமரீஸா கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த டேஸ் ரொம்பவே முக்கியம். அத நம்ம நினைவுல வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக ஏதாச்சும் கண்டிப்பா. பிளான் பண்ணீங்களா? கண்டிப்பா. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ட்ரெஷரபிள் மெமரீஸா நான் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, பட் அது எல்லாமே நாட் ஃபார் சோஷியல் மீடியா பப்ளிசிட்டி. ஓகே. தட் இஸ் உங்களோட மை பெர்சனல் கனெக்ட்காக. ட்ரெஷர், ஓகே. அவர் ட்ரெஷர் ஃபார் த லிட்டில் ஒன் அந்த மாதிரி. அதுக்காக தான். ஆமா. ஓகே, ஓகே, ஓகே மேம். ம். உப்பு புளி காரம் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பிரெக்னன்சி அப்படின்ற ஒரு ஜர்னியா? ஆமா. இல்ல அது பண்ணிட்டு இருக்கும்போதேவா? இல்ல. உப்பு புளிக்காரம் கரெக்ட்டா முடிஞ்சு ஒரு 1 மந்த் இருக்கும். 1 ஆர் 2 மந்த்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஓகே, இது ஸ்டார்ட் ஆனது. ஓகே. பிரெக்னன்சிக்கு அப்புறம் எதுவும் ப்ராஜெக்ட்ஸ் வந்துச்சா? மிஸ் பண்ணீங்களா நீங்க? இல்ல அப்படி இல்ல. அதுதான் எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா வந்து இந்த அவுட் ஆஃப் தீஸ் 22 இயர்ஸ் என்னன்னா, அ நான் எல்லாரும் என்ன வந்து சன் டிவி ஆர்டிஸ்ட்னே நெனச்சுட்டாங்க. ஐ அம் ஓகே. நாட் ஸோ. நான் எல்லா சேனல்ஸ்லயுமே தான் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலி. ஜீ தமிழ்ல எல்லா சேனல்ஸ்லயும் பண்றேன். ஆனா என்னன்னா, சன் டிவில ஒரு ப்ராஜெக்ட் முடியறதுக்குள்ளே ஓவர்லேப்பிங்கா அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அத அவங்க அப்படியே குடுத்துட்டே இருக்கிறதுனால ப்ராஜெக்ட்ஸும் எல்லாம் நான் சன் டிவி ஆர்டிஸ்ட் நெனச்சுட்டாங்க. சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் அபியும் நானும் வந்து டிஆர்பில 10 இருந்தது ஓகே. ஆரம்பிச்சப்போ கோவிட் டைம்ல. 6:30 ஸ்லாட். அப்புறம் 3:00 போனப்போ இட் வாஸ் டூயிங் பிரெட்டி குட். அப்புறம் அது முடியுது அப்படின்னு சொல்லி அந்த ப்ராஜெக்ட் ஃபினிஷ் ஆகுற டைம்ல என்ன ஆயிடுச்சுன்னா, அது க்ளோஸ் ஆறதுக்கு ஒரு 1 மந்த் முன்னாடியே மலர் சீரியல்ல கமிட் பண்ணிட்டாங்க. ஓகே. அதே 3:00 தான். ஸோ அந்த மாரி எனக்கு ஓவர்லேப்பிங்கா ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டே இருந்தது. ஆனா இப்போ இந்த ஜனவரில இது முடிஞ்சதுக்கு அப்புறமா 2, 3 ப்ராஜெக்ட்ஸ் கேட்டாங்க. பட் என்ன ரீப்ளேஸ் பண்ணியோ, எனக்கு பதில் வேற காஸ்டிங்கோ அந்த மாரிலாம் எதுவும் போல. ப்ராஜெக்ட்டே கிக் ஸ்டார்ட் ஆகல. ஓகே. ம். ஸோ அந்த மாதிரி சன் டிவி ப்ராஜெக்ட்ஸும் இருக்கு. ஜீ தமிழ் ப்ராஜெக்ட்ஸும் இருக்கு. ஸோ ஐ டோன்ட் நோ. இத்தனைக்கும் நான் 7 மந்த்ஸ் வரைக்கும் நான் யாருக்கும் டிக்ளேரும் பண்ணல. யாருக்கும் ஓகே. சொல்லவும் இல்ல. ஏன்னா டில் 5 மந்த்ஸ் ஐ வாஸ் ஹேவிங் என்னன்னா நல்ல தூக்கம். ஓகே. தூங்கிட்டே இருந்தேன். எனக்கு இந்த உலகமே தெரியலன்ற அளவுக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். எவ்வளோ தூரம் ஓடிட்டு இருந்தேனோ தூக்கம் எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி, அதெல்லாம் சேர்த்து வச்சு தூங்குன மாரி நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கண்ணு முழிச்சு இப்படி பார்க்கலாம் அப்படின்னு டைம்ல அதுக்குள்ளே 7 மந்த்ஸ் ஆச்சு. அப்பதான் சொன்னேன். அதுவரைக்குமே கமிட் ஆயிருந்தா ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் கமிட் ஆயிருக்கும்ல. ஸோ அது எதுவுமே ஆகல. அதான் சொல்றேனே இந்த ஃபேஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட்க்கு மட்டும் தான் ஓகே. அப்படிங்கிற மாதிரி இருக்கு போல. பட் ஓகே. நான் எதுவும் மிஸ் பண்ணல ஆக்சுவலி. ஓகே, ஓகே. உப்பு புளி காரம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஏன்னா இத்தன வருஷம் டெலிவிஷன்ல நீங்க பயங்கரமா இயங்கிட்டு இருந்திருக்கிறீங்க. ஓடிடி ஸ்பேஸ்க்கு போய் ஒரு லாங் ஃபார்மேட் சீரிஸ் பண்ணும்போது, அதுக்கான ரிசப்ஷன் எப்படி இருந்துச்சு? அந்த செட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி. ஐயோ! அது வந்து பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இப்போ சீரியல் பொறுத்தவரைக்கும் என்னன்னா, லைக் அ டெய்லி தோசைன்ற மாதிரி தான் சுட சுட தோசைன்ற மாரி அப்பப்போ ஷூட் பண்ணி, அப்பப்போ ஸ்டோரி வந்து அப்பப்போ நம்ம வந்து பண்றோம். அந்த ஒரு விஷயம் வந்து ஒண்ணு இருந்துட்டே இருக்கும். பட் இது வந்து என்னன்னா, டிஃபைன்டா இருக்கும். நம்ம 150 எபிசோட்ஸ் ஓகே. பண்ண போறோம். ஸோ இதுதான் பண்ண போறோம். இந்த கேரக்டர் இப்படிதான் டிராவல் ஆகும். எல்லாமே நமக்கு வந்து கிளீனா உங்களுக்கு முன்னாடியே கிளாரிட்டி தெரிஞ்சிரும். கிடைச்சிரும் அப்படி. ஃபுல் கிளாரிட்டி இருக்கும். அதே மாரி ஒரு நாளைக்கு நம்ம போனோம்னா, நமக்கு ஸ்க்வீசிங் ஒர்க் அந்த மாரிலாம் எதுவுமே இருக்காது. ரிலாக்ஸா இருக்கும். ஜாலியா இருக்கும். லைக் மூவிலாம் போனா எவ்வளோ ரிலாக்ஸா இருப்போமோ, அந்த மாரி. இன்ஃபாக்ட் எனக்கு அங்க போய் ட்ராமாவே ஆயிடுச்சு. ஐய்யய்யோ! ஓகே. என்னடா இது காலையில இருந்து நம்ம எதுவும் சீனே பண்ணலையே! இவ்வளோதான் ஒர்க் பண்ணியிருக்கோமா? அப்படின்ற மாரி ஃபீல் ஆச்சு. சீரியல்லாம் போனா, ஐயோ! எப்படா விடுவீங்க? அப்படிங்கிற மாரி நமக்கு நெறைய ஏன்னா இப்பலாம் வந்து மண்டே டூ ஃப்ரைடே இருந்தது. மண்டே டூ சாட்டர்டே வரைக்கும் சீரியல்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஹீரோ, ஹீரோயின், வில்லி கேரக்டர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு தான் நெறைய சீன்ஸ் இருக்கும். எல்லா சீன்ஸ்லயும் இருப்போம். அது ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற மாரி இருக்குமா, எனக்கு டயர்ட் ஆயிடும். பட் இங்க நமக்கு கொஞ்சம் சீன்ஸ் தான் இருக்கும். அதனால வந்து ரிலாக்ஸா ஒர்க் பண்ணும்போது, ஐயோ! நம்ம என்னமோ பண்ணாம இருக்கோம். ஏதோ பண்ணாம இருக்கோமே அப்படின்ற மாரி இருந்துச்சு. பட் இட் வாஸ் நைஸ். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நல்ல டீம். டைரக்ஷன் டீம். ஃபர்ஸ்ட் இருந்த பாரதி சாரோட டீமா இருக்கட்டும் டைரக்ஷன்ல. அதுக்கப்புறம் சிதம்பரம் சொல்லிட்டு ஆ. வந்தார். அதாவது என்னன்னா, டைரக்ஷன் டீம் தான் ஆர்டிஸ்ட்ட வந்து கண்ட்ரோல் பண்ணி, சைலன்ஸ், கான்சன்ட்ரேட் அப்படிலாம் சொல்லணும். நாங்க சொல்லணும் டைரக்டருக்கு. அந்த மாரி ஒரு 2 நிமிஷம் கேப் விட்டோம்னா, அவர் சிரிக்கிற சிரிப்பு அந்த பில்டிங் ஃபுல்லா கேட்கும். ஏன்னா, அவரு வந்து அவ்ளோ எனர்ஜியா, அவ்ளோ ஜாலியா சிரிச்சுட்டு, விளையாடிட்டு, பயங்கர ஃபன்னா இருக்கும். கேமராமேன் ஆகட்டும், இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் ஆகட்டும், செம்ம ஃபன்னா, செம்ம ஜாலியா இருக்கும். அதுக்கு மேல வந்து எங்களோட ஆர்டிஸ்ட் க்ரூ டீம். பொன்வண்ணன் சார் ஆகட்டும், வனிதா அம்மாலாம் வந்து லிட்டரலி ரொம்ப ஸ்வீட் அவங்க. அப்புறம் அதில எனக்கு மாமியாரா நடிச்ச அம்மா, வரலட்சுமி அம்மா, அப்புறம் அந்த பசங்க எல்லாருமே. அது பயங்கர ஒரு ஸ்வீட், ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. ரொம்ப ரொம்ப ஒரு
என்ன சொல்றது, க்ளோஸ் டு மை ஹார்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பூப்புலிகாரம். ஓகே. இப்ப நீங்க அஸ்வதி மென்ஷன் பண்ணீங்கல்ல. அந்த மாரி பூப்புலிகாரம்ல உங்களுக்கு பெட் உங்களுக்கு ரொம்பவே க்ளோஸ்னா யாரு? ஆக்சுவலி என்னன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து நானும், வனிதா அம்மாவும், வரலட்சுமி அம்மாவும் தான் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஓகே. ஏன்னா, அவங்க எல்லாமே வந்து வேற ஒரு ரூம்ல இருப்பாங்க. நாங்க ஸ்பாட்ல வரும்போது தானே பார்ப்போம். ஸோ, அப்ப பேசுறது, கொள்றது அந்த மாரி தான். பட் எனக்கு அதுல வந்து ரொம்ப பெட்னா வரலட்சுமி அம்மா, அதுக்கப்புறம் வனிதா அம்மா. அவங்களுக்கு பெட்டுனா நானு அந்த மாதிரி. எப்படி மேம் உங்களுக்கு எல்லா இடத்துலயும் அம்மான்றவங்க வந்து ரொம்ப செட் ஆயிடுறாங்களே? இப்படி நீங்க அது பொல்லாதவன் பத்தி மென்ஷன் பண்ணும்போது நெறைய ஆமா. விஷயங்கள் அதுல சொல்றீங்க. பானுப்பிரியா அம்மா. அவங்க லிட்டரலா அண்ட் அந்த படம் ஆக்டிங் மட்டும் இல்ல. அந்த ஷூட் டைம்ல ஃபுல்லாவே அவங்க அம்மா தான். என்ன அப்படி பார்த்துப்பாங்க. அப்படி வந்து நாங்க நாங்க 2 பேரும் தான் பயங்கர க்ளோஸா இருப்போம். அதே மாதிரி. இதுல உதிரி பூக்கள் சீரியல் பண்ணும்போது, கோலங்கள்ல பண்ண பாரதி அம்மா தான் எனக்கு அதுலயும் அம்மா. ஸோ நாங்க 2 பேரும் தான் ஒண்ணா இருப்போம். அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அதுல ஒரு ஆர்டிஸ்ட் சொல்லிட்டு இருந்தாராம். நம்மள பார்த்து அவங்க ரொம்ப என்வி பண்ணாங்க தெரியுமா? ஓ! அப்படியா? 2 லேடீஸ் வந்து நல்லா இருக்கிறது வந்து பார்த்து பொறாமப்படுற ஒரு ஆம்பள இருக்காரா? அதிசயமா இருக்கு. அதுவே எனக்கு இத்தன வருஷம் கழிச்சு தான் தெரியுது அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். ஆமா, உனக்கு என்ன ஷூட்டிங் வந்துன்னா, நடிக்கிறது, சாப்பிடுறது, படிக்கிறது, தூங்குறது தவிர வேற எதுவும் தெரியாது. அதனால உனக்கு எல்லாம் தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால மோஸ்ட்லி நான் யார் கூட இருக்கணும், அந்த ரூம்ல யார் இருக்காங்களோ அவங்க வந்து ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட் அப்படின்றது ஆயிடுவாங்க. தான். ஓகே மேம். தொடர்ந்து உங்களோட கரியர் பத்தி நெறைய விஷயங்கள் நம்ம கேட்க போறோம். ம். சப்போஸ் ஆக்டிங் பக்கம் வரலைன்னா, அகிலா என்னவாக மாறி இருந்திருப்பாங்க? இந்த பக்கம் போயிருந்திருப்பாங்க. ஆக்சுவலி நான் வந்து பிஃபோர் வென்ச்சரிங் இன்டு த ஃபீல்ட் நான் என்னோடது வந்து என்னன்னா ஸ்டடீஸ் தான் என்னோட ஃபார்ட்டேவா ஓகே. இருந்தது. ஸோ ஸ்கூல்ல வந்து கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர் அந்த ஓகே. கேட்டகரியில தான் இருந்தேன். அந்த சைடு வந்து என்னன்னா அப்போ அ, ஒரு ஐடியாஸ் ஆசை இருக்குமே தவிர அது கரெக்டாக கைட் பண்ணக்கூடிய பீப்புள் இல்லாததுனால எனக்கு வந்து மெடிக்கல் ஃபீல்டோ இல்லை அதுல இருந்து வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறதுக்கோ சொல்லறதுக்கு ஆள் எல்லாம் பண்ணாங்க. பட் எனக்கு அப்போ சின்ன வயசுலேருந்தே ஐ வாஸ் லைக் வெரி இன்க்ளைன் டுவர்ட்ஸ் ஆர்ட்ஸுமே எனக்கு இருந்தது. ஓகே. தோ பீயிங் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர் நல்லா படிக்கிறது அது இதெல்லாம் இருந்தாலும் கூட ஐ லவ் டேக்கிங் பார்ட் இன் டான்ஸ். சிங்கிங். அதுக்கப்புறம் இந்த ஸ்கிட்டு அது எல்லாமே எனக்கு வந்து ஈவன் பேச்சு போட்டி, இங்கிலீஷ், தமிழ், ரைட்டிங் எல்லாமே நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஆர்ட் சைடும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ நம்ம இந்த மெடிக்கல் இந்த சைடு போகலன்னும் போது எனக்கு ஐ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் டுவர்ட்ஸ் ஃபேஷன் அதெல்லாமே இருந்ததுனால டிப்ளமோ இன் ஃபேஷன் டிசைனிங்கும் பண்ணேன். அதுக்கப்புறம் பியூட்டி அண்ட் ஹேர் ட்ரெஸ்ஸிங்கும் பண்ணேன். ஐ தாட் ஐ வுட் பி வென்ச்சரிங் தட் சைடு அப்படின்னு நினச்சேன். பட் அதுக்குள்ளே இந்த மீடியாவில் ஒரு ஆங்கரிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அது வந்து கொடுத்த பேஜஸ் ஆஃப் டயலாக்லாம் நான் நல்லா மெமரைஸ் பண்ணி சொல்லிட்டேன் அப்படின்றதுல அந்த சைடு அப்படியே ட்ராவல் ஆகிறதுக்குள்ளே ஆக்டிங் சீரியல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஸோ சீரியல் சைடுமே வந்து நம்ம டெடிக்கேட்டடாக நம்ம டிசிப்ளின்டாக நம்ம கரெக்டாக பண்ணுறோன்றதுனால அப்படியே ஒரு பெரிய வேவ் ஒரு 22 இயர்ஸ் இந்த சீரியல், சினிமா எல்லாம் அப்படியே கொண்டு போச்சு. இன்ஃபேக்ட் நான் வந்து சேட்டலைட் சேனல்ல வந்து ஆங்கர் பண்ணாத, ஆக்ட் பண்ணாத சேனல்ஸே இல்லன்னு சொல்லலாம். ஓகே. நேம் எனி சேனல். அந்த எல்லா சேனல்ஸ்லயுமே ஒரு ஷோவோ, ஒரு சீரியலோ. ஏதாவது ஒரு ஷோ ஆங்கர் பண்ணியிருப்பேன். இல்ல ஏதாவது சீரியல் பண்ணியிருப்பேன். புரொடக்ஷனும் வந்து பண்ணியிருக்கோம். எங்களோட பேனர் ஐடியா செல்லர்ஸ்ல நெறைய ஷோஸும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால லைக் திஸ் இஸ் மை ஜர்னி. ஓகே, ஓகே, ஓகே மேம். ஆமா. இப்ப ஸோ அப்படி இல்லன்னா மேபி அந்த பியூட்டி சைட்லயே மேக்கப், ஹேர் ஸ்டைலிங் ஓகே. இப்போ நெறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அந்த மாரி ஒரு பயனியரா அதுல வந்திருப்பேன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா. ம். இப்ப ஆங்கரா அந்த ஹெட் மைக்லாம் மாட்டிட்டு போய் இந்த செட்ல ஸ்டேஜ்ல நின்ன அந்த ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்களோட மைண்ட் செட் அப்ப என்னவா இருந்துச்சு? என்னென்ன விஷயங்கள் உங்களுக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சு? என்ன ட்ரீம் பண்ணியிருந்திருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு எனக்கு மேடைக்கு? பயமே கிடையாது. ஓ! நீங்க அதுக்குள்ள பழகிட்டீங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் செட்டப்க்கு. எனக்கு எதுவா இருந்தாலும் வந்து என்னன்னா, ஓகே வாட் இஸ் திஸ்? லெட் மீ ஃபேஸ் த சேலஞ்ச். ஐ அம் கோயிங் டூ லேர்ன் சம்திங். ஓகே. நான் வந்த பீரியட்ல இருந்து இப்போ ஒரு 5 to 7 இயர்ஸ் பேக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து கிரியேட்டிவ் பீப்பிள், டைரக்ஷன் டீம்ல எல்லாமே ரொம்ப ஹைலி நாலேஜபிள் பீப்பிள். ஓகே. அவங்க கிட்ட இருந்து நெறைய கத்துக்க முடிஞ்சது எங்களால. ஸோ அதனால அதெல்லாம் வந்து நல்ல ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். நல்ல டீம். ஓகே. உங்களோட ஜர்னில இவர் தான் என்னோட ஐடல் அப்டின்னா நீங்க யார மென்ஷன் பண்ணுவீங்க? எனக்கு எது கத்துக் குடுத்தது கத்துக் இல்லையா? குடுத்ததுல, அவர்கிட்ட இருந்து நீங்களா நெறைய விஷயங்கள் கவனிச்சு கத்துக்கிட்டதுல. அது வந்து நெறைய என்னோட ஏர்லி டைம்ஸ்ல நான் வொர்க் பண்ண எல்லா டைரக்டர்ஸுமே அந்த மாதிரி தான். டைரக்டர்ஸ் மட்டும் இல்ல, அவங்களோட அசோசியேட் டைரக்டர்ஸ் ஓகே. அவங்க எல்லாமே கூட வந்து ரொம்ப கிளியரா சொல்லிக் குடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து என்னோட கரியர் பிகினிங்ல இருந்து எல்லாருமே, அதுல எஸ்பெஷலி மை ஹஸ்பண்ட் அவர் தான் வந்து என்ன சொல்றது, ரொம்ப சொல்லிக் குடுக்கறது, மோல்ட் பண்ணது, அந்த ஒரு ஒரு விஷயம் எப்படி பிரசன்ட் பண்ணணும், எப்படி யோசிக்கணும், எப்படி நடந்துக்கணும்,
அதெல்லாம் வந்து அவங்களுக்கும் அது டெடிகேட் பண்ணேன். ஆமா. நீங்க ஃபேமிலி பத்தி பெருசா வெளியில பேசினது இல்ல. ஆ. ஹஸ்பண்ட் எவ்வளவு சப்போர்ட்டிவ். அவர வெரி மீட் பண்ண வெரி தருணங்கள். சப்போர்ட்டிவ். அவங்க மட்டும் கிடையாது. என்னுடைய அம்மா, அப்பா எல்லாருமே ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவ். அவங்க ஏன் ஃபேமிலி பத்தி அதிகமா வெளிய சொல்றது இல்ல, ஏன் அதிகமா காமிக்கிறது இல்லன்னா, அகைன் அது வந்து என்னோடது. என்னோட ஓகே. பிரைவேட், என்னோட பிரைவசி. அது வந்து நான் லக்ஸூரியா நான் வந்து ஃபீல் பண்றேன். ஓகே. ஸோ அவங்க வந்து மை பிரைவேட் ப்ராப்பர்ட்டி நாட் ஃபார் பப்ளிக் டிஸ்ப்ளே. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, நான் வந்து ஒரு நல்ல ஆக்ட்ரஸா இருக்கணும், நல்ல ஒரு ஆங்கரா இருக்கணும், ஒரு நல்ல பேரோட, நல்ல புகழோட, நல்லா நான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க எல்லாருமே எனக்கு அவ்ளோ சப்போர்ட் பண்றாங்க. நான் என்ன காலையில கிளம்பி போனாலும் எனக்கு வந்து மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் தேவையானது ஃபுல்லாவே எங்க அம்மா வந்து ஸ்கூலுக்கு போற மாரி லஞ்ச் எல்லாமே பேக் பண்ணி குடுப்பாங்க. அதுக்கு எங்க அப்பா அசிஸ்ட் பண்ணி எல்லாமே பண்ணி குடுப்பாங்க. இந்த மாரி என்ன ஒர்க்கா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் அதுக்கு காஸ்டியூமு, ஜுவல்லரி இப்ப என்னோட ஹஸ்பண்ட் ஷூட்டிங் அந்த மாரி போறேன் அப்டின்னா, நான் அப்படியே ரிலாக்ஸா இருந்துருவேன். ஏன்னா, அவரே வந்து டாப் டூ பாட்டம் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாமே குடுத்துருவாங்க. ஸோ, அதனால நான் வந்து ரொம்ப கூலா இருப்பேன். எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. அவங்களுக்கு என்னன்னா, நான் முன்னாடி இருக்கேன். நான் வந்து கேமரா முன்னாடி இருக்கிறதுனால, பப்ளிக்கோட கனெக்டடா இருக்கணும் அப்படிங்கிறதுல நான் இருக்கலாம். எனக்கு அவங்க ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து அந்த லைம்லைட் அந்த விஷயம் வந்து அது இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. ஓகே. எங்களுக்கு வந்து ரிலாக்ஸா இருக்கணும். எங்களுக்கு இப்ப இந்த சோசியல் மீடியாலாம் ரொம்ப அம்மா இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூ, இந்த இன்டர்வியூன்னு போட்டு எங்களுடைய இத வந்து பேஷன்ஸ் டாலரன்ஸ் எல்லாம் போயிடுது. எங்களுக்கு பிரைவசி இல்ல, எனக்கு பிடிக்கல அப்படின்னும்போது, எனக்காக அவங்க இவ்வளோ தூரம் பண்ணாங்கம்போது, அவங்க என்ன ஃபீல் பண்றாங்களோ, அவங்களோட சென்டிமென்ட்க்கு நான் வேல்யூ குடுக்கணும்ல. ஸோ அதனால வந்து நான் அவங்கள எதுலயுமே நான் முன்னாடி கொண்டு வர்றதே இல்ல. அவங்க அவங்களோட லைஃப் என்ஜாய் பண்றாங்க. எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. நான் அவங்களுடைய வேல்யூஸ வந்து சென்டிமென்ட்ஸ நான் மதிக்கிறேன். அவ்வளவுதான். உங்க இது ஹஸ்பண்ட் இது இது வந்து என்னன்னா, நான் சொல்லணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். என்னுடைய சோசியல் மீடியா ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், ஃபாலோவர்ஸ்லாம் கூட வந்து கேட்பாங்க. ஸோ இது வந்து அவங்க பார்க்கறதுனாலயோ, தெரிஞ்சுக்கிறதுனாலயோ எனக்கு தெரிஞ்சு அவங்களோட லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயம் நடக்க போதா நல்லபடியா? ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் டூ நோ சம்படீஸ் பெர்சனல் லைஃப். அது வந்து என்ன அவங்களுக்கு வேல்யூ குடுக்க போது? அது ஒண்ணுமே இல்ல. எவ்வளவோ விஷயம் வந்து நெறைய கன்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து அவங்களுடைய லைஃப்‌க்கு, லைஃப் ஸ்டைலுக்கு, ஹெல்த்துக்கு, மென்டல் வெல் பீயிங்க்கான நெறைய கன்டென்ட்ஸ் போடுறாங்க. அதெல்லாமே பார்க்கறது கிடையாது. ஆனா அவங்க பெர்சனல் லைஃப்ல என்ன பண்றாங்க? அப்படிங்கிறத வந்து ரொம்ப பார்க்கறது, கொள்றது. இது வந்து லிட்டரலி வேஸ்ட் ஆஃப் டைம். இப்ப அவங்க பார்க்குறாங்கன்னும்போது என்னன்னா, அந்த கன்டென்ட் அவங்க குழந்தைங்க பார்க்கும்போது, அவங்களுக்கு அது ஃபீட்ல வரும். தேவையில்லாத விஷயங்கள் தான் அவங்களுக்கு உள்ள போயிட்டு இருக்கும். இது என்னன்னா, ஒருத்தவங்கள பத்தி இன்சைட் தெரிஞ்சுக்கணுங்கிறது போக, அவங்களோட இன்னும் பிரைவேட் லைஃப்குள்ள என்ன நடக்குதுங்கிற மாரி ஒரு வாயரிசம் வந்து அவங்க உள்ள போறாங்க. அது அவங்களுக்கே தெரியாம போறாங்க. ஸோ அது வந்து எனக்கு ஐடியா இல்ல. எனக்கு புடிக்கல. ஸோ அதனால எனக்கும் அது இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவங்களுக்கும் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லன்னும்போது நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல. ஓகே. கரியர்னு இத்தன வருஷம் ப்ரொஃபஷனல் சைடு பயங்கர ஈடுபாடோட இயங்குனதுக்கு அப்புறம், ம். பெர்சனல் லைஃப்ல நான் இந்த தருணங்கள மிஸ் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு நினைச்சு இப்ப நீங்க ஏதாச்சும் ஃபீல் பண்றீங்களா? இல்ல எனக்கு வந்து ஆக்சுவலி ஒர்க் அண்ட் பெர்சனல் லைஃப் எல்லாமே சேர்ந்த மாதிரி தான் இருந்தது. எனக்கு நான் எதுவும் மிஸ் பண்ணேன், ஃபேமிலி மிஸ் பண்ணேன், இந்த மாரி இது என்னோட ஃபேமிலி ஃபங்ஷன்ஸ் நெறைய மிஸ் பண்ணியிருக்க மாரி ஓகே. இருந்தது. அது அது மட்டும் தானே தவிர, மத்தபடி அ அ என்னன்னா, இன்னும் கொஞ்சம் இந்த 20 இயர்ஸ்ல இன்னும் நெறைய படிச்சிருக்கலாம். அந்த படிக்கிற ஃபேஸ நெறைய நான் மிஸ் பண்ணியிருக்கேன்றது மட்டும் தான் நான் கொஞ்சம் ரெக்ரெட் பண்றேன். ம். நீங்க படிக்கலன்னு சொல்றீங்க. ஆனா இந்த இப்படியான விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு இன்னும் ஈகர் இருக்கு. படிக்கணும், படிக்கணும் யாஹ்! அப்படின்ற யாஹ்! மாதிரி. ம். எதனால ஏன்னா அந்த இப்ப ஆசை? கரண்ட்லி ஐ அம் டூயிங் மை பிஹெச்டி ஓகே. எந்த இதுல? டாக்டரேட் இன் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஓகே. எஜுகேஷன். தமிழ் துறையில இன்டர்டிசிப்ளினரி வேல்ஸ் ஓகே. யூனிவர்சிட்டில பண்ணிட்டு இருக்கேன். இப்ப தான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் முடிஞ்சுது. ஸோ அது போயிட்டு இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இன்னும் நெறைய படிச்சிருந்திருக்கலாம் அப்படின்றது இப்ப ஃபீல் பண்றேன். படிக்க புடிக்குமா? இல்ல நம்ம படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் பிரஷர் இல்ல ஏதாச்சும் எனக்கு உங்களுக்கு ஆக்சுவலி எப்பவுமே படிக்கிறதுன்றது, லேர்னிங்ன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏர்னிங் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, ஏர்னிங்க விட ஐ வேல்யூ லேர்னிங். ஓகே. ஏன்னா, நம்ம எவ்வளோ தூரம் லேர்ன் பண்றோமோ, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஏர்னிங்ல ரிஃப்ளெக்ட் ஆயிடும். ஸோ, அது எனக்கு எப்பவுமே பிடிச்ச விஷயம் தான். இன்னொன்னு பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு ஓரளவுக்கு வந்து என்னன்னா, என்னோட மெமரி பவர் இஸ் குட். ஓகே. அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இஸ் ஆல்சோ வெரி குட். ஸோ அது இப்போ முதல்லலாம் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் நடிக்க முடியாது. அந்த நடிப்பு திறமைலாம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது பொய்யின்றது இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா சோசியல் சோசியல் மீடியா மீடியா வந்ததுக்கு வந்துருச்சு. அப்புறம். ரீல்ஸ் அது இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து எல்லாரும் ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்ட விட ஒரிஜினல் ஓஜி ஆக்டர்ஸ விட எவ்ளோ சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல கூட வந்து இப்போ எல்லாரும் அவங்களுடைய திறமைய காமிச்சிட முடியுதுன்னு வருது. பட் படிப்பு ஒரு விஷயம் நம்ம பண்றோம் அப்படிங்கிறது, அதுவும் அகாடமிக்கா படிச்சு அதுல எக்ஸெல் பண்ண முடியும்.
அப்படிங்கிற அந்த பிளெஸிங் வந்து எல்லாருக்குமே கிடைக்குமான்னு தெரியல. ஸோ அது நமக்கு இருக்கு அப்படின்னும்போது வை நாட் டேப் தட் பொட்டென்ஷியல். ஓகே. அதுதான் வந்து யோசிச்சது. ஆக்சுவலி என்னோட யூஜிலாம் நான் வந்து 2007லயே முடிச்சிருக்கணும். பட் இது ஒர்க் இப்படி போயிட்டே இருக்கிறதுனால நம்ம அது படிச்சு அது மூலியமா ப்ரொஃபஷன் ஒண்ணு வரப்போறது இல்ல. அதுலருந்து நம்ம எப்படி போறோம்னு ஒரு ரூட் மேப் இல்லாததுனால அப்படியே விட்டாச்சு. பட் தென் அப்ப கூட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்படி சும்மா ஜஸ்ட் ஒரு +2 ஹோல்டரா இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டரா இருந்து என்ன பிரயோஜனம்? டிகிரி கூட கம்ப்ளீட் பண்ணலன்னு ஓகே. சொல்லிட்டே இருந்தாங்க. பட் எல்லாத்துக்கும் ஒரு டைம் வரணுன்ற மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஸ்கிரைபா நான் எழுத போனேன். அங்கருந்து தான் திரும்ப ஸ்டார்ட் ஆச்சு என்னுடைய ஜர்னி. சரி படிக்கலாம். ஒரு 1 மந்த் டைம் கேப்ல என்னோட யூஜி ஃபைனல் இயர் கம்ப்ளீட் பண்ணேன். பார்த்தா அது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன். ஒரு சப்ஜெக்ட்ல 86 கூட வந்துருச்சு. அப்ப ஐ தாட் ஓகே பிஜி பண்ணலாம். அப்ப அதுக்கப்புறம் கோவிட் வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே 12 இயர்ஸ் கழிச்சு எழுதினேன் என்னுடைய யூஜியோட ஃபைனல் இயர். அப்புறம் கோவிட் வந்து அப்புறம் அபிமானம் ஸ்டார்ட் பண்ணப்போ அதை விஜயலட்சுமி அவங்க சொன்னாங்க, நீங்க பிஜி பண்ணுங்கப்பா, ஃபினிஷ் பண்ணுங்கப்பான்னு அவங்க ஒரு பக்கம் ப்ரெஷர் பண்ணாங்க. அப்புறம் எங்க அம்மா ஹஸ்பண்ட் எல்லாமே சொல்லி சரி ஓகே அப்படின்னு சொல்லி பிஜி ஃபினிஷ் பண்ணேன். அதுல எல்லாமே பார்த்தா 89%, 87% அந்த மாதிரி வந்துச்சு. அதோட வந்து பார்த்தா இவங்க வந்து டாக்டரேட் அப்ளை பண்ணி இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. நீ எனக்கு தெரியாது நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே. இன்னொன்னு எனக்கு வந்து மெடிக்கல் டாக்டர் ஆகணும்ன்ற ஆசை இருந்துச்சு. ஓகே. பட் அப்ப அது பண்ண முடியல. ஹஸ்பண்டுக்கு என்னன்னா, நீ டாக்டர் ஆகணும். உன் பேருக்கு முன்னாடி டாக்டர் இருக்கணும். ஆ உன்னுடைய ஃபேமிலில உன்ன மெடிக்கல் டாக்டர் ஆக்க முடியலனாலும் பரவாயில்ல. நான் உன்ன அட்லீஸ்ட் அகாடமிக் டாக்டர் ஆக்கணும். பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப கூட வந்து இந்த கண்டிஷன்லயும் என்ன கூட்டு போயிட்டு வந்து எல்லா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என் கூட சேர்ந்து எல்லாமே ஒர்க் பண்ணி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ எனக்கும் பிடிச்சிருக்கு. நமக்கு அது வருது அப்படின்னும்போது சப்போர்ட்டும் பண்றாங்கன்னும்போது நம்ம அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. ஓகே. ஸோ அதான். ஓகே மேம். இப்போ சோஷியல் மீடியாலயும் பயங்கர ஆக்டிவா நீங்க இயங்கிட்டு இருக்கிறீங்க. 3 ம். கொஸ்டின்ஸ் வித் அகிலான்னு ரீல்ஸ்லாம் ஆமா. பயங்கரமா தொடர்ந்து இப்ப போட்டுட்டே இது முடிஞ்ச இருக்கிறீங்க. உடனே நம்ம பண்றோம் உங்களை வச்சு. சரி அந்த மாதிரி தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கிறீங்க. சோஷியல் ம். மீடியால பயங்கரமா இயங்கணும்ப்பா அப்படின்னு ம். உங்களுக்கு புஷ் பண்ணதுக்கு என்ன ரீசன்? புஷ் பண்ணது ஆக்சுவலி நான் வந்து சோஷியல் மீடியால வந்து கான்டென்ட் கிரியேட்டரா இருந்து எல்லாம் அப்படி இது பண்ணி, அப்படி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிலாம் நான் வந்து ஓகே. பண்ணது கிடையாது. ஏன்னா வந்து நம்ம பண்ற கன்டென்ட் நம்ம ஏதாவது ஒண்ணு போடுறோம்னா, ஒண்ணு என் டைம்க்கு வேல்யூ இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. என் ஓகே. டைம நான் வந்து ஸ்பெண்ட் பண்றேன்னா, அது வந்து பிரயோஜனமா இருக்கணும். அதே மாரி இந்த பார்க்குறவங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஏதாவது ஒரு டேக் அவே இருக்கணும். ஓகே. ஒரு சின்ன ஸ்மைல் இருக்கணும். இல்லன்னா ஏதாவது ஒண்ணு சும்மா ஒரு தெரிஞ்சுக்கிட்டாங்க என்டர்டெயின்மென்ட் அப்படின்னு பர்ப்பஸ் மட்டும் இல்லாம சும்மாலாம் அந்த மாரிலாம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, என்னோட செப்பரேட்டா தனியா நான் ஒரு ரீல் ஏதாவது பண்ணியிருக்கேன்னு காமிங்க. எனக்கு அது வராது. ஆக்டிங் பண்ண சொல்றீங்களா? அதுல ஓகே. பட் பெர்சனலா நானே ஒரு ரீல் எடுத்து மாலையில் யாரோ அழகுன்னு சத்தியமா எனக்கு அந்த மென்டாலிட்டி இல்ல எனக்கு. என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல அந்த டைம்ல ஏதாவது ட்ரெண்ட் ரீல் வருதா? அது பண்றோம், டான்ஸ் பண்றோம், ஃபன் பண்றோம்னா அது வேற விஷயம். தனியா ஃபன் பண்ணறதுக்குன்றது, இப்ப நான் ஒரு ஃபன் குடுத்து தான் நீங்க என்டர்டெயின் ஆகணுமா? ஃபன் குடுக்க ஆளே இல்லையா? ஏதோ எவ்ளோ நீங்க ஜஸ்ட் Instagramம ஓப்பன் பண்ணணும் அவ்வளோதான். அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால எனக்கு அந்த ஏரியா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் பண்ணா ஏதாவது உருப்படியா இருக்கும். ப்ரொடக்டிவா ஏதாச்சும் ஒரு விஷயம் ஆமா, சொல்லிக் ஆமா. கொடுக்கணும் அப்படின்றது தான். இதுக்கு முன்னாடி சாங் சிஐடின்னு ஒரு சீரிஸ் ஓகே. பண்ணியிருந்தேன். ஸோ ரேண்டமா ஏதாவது ஒரு தமிழ் பாடல் எடுத்து அதுல இருக்க வரிகள வந்து சொல்வேன். அந்த வரிகள் வந்து எந்த பாடல்ல இருக்கு, எந்த படத்துல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்றது. ஸோ அது நெறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டா பார்த்துட்டு நெறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ அது வந்து என்னோட ஹஸ்பண்ட் குடுத்த ஐடியா. அது பண்ண ஓகே. சொன்னப்போ அது நான் பண்ணது. இப்போ இந்த 3 கொஸ்டின்ஸ் வந்து நான் யோசிச்சு நான் ஒரு ஐடியால பண்ணது தான். இது வந்து நெறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஏன்னா இந்த சீரிஸ் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் கனெக்ட் ஆகக்கூடியது தான். அவங்களுக்கு வந்து ஸ்கூல்ல எஜுகேஷன் சம்மந்தமா, அகாடமிக் சம்மந்தமாவே இந்த மாரி கொஸ்டின்ஸ் வரும். இன்னொன்னு பெரியவங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நான் வந்து கேட்குற கொஸ்டின்ஸ் அதுல வந்து எதுவுமே ராக்கெட் சயின்ஸ் கொஸ்டின்ஸா இருக்காது. ஓகே. நம்ம தினசரி லைஃப்ல நம்ம வந்து கடந்து போற விஷயங்கள் தான். பட் அத ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிருக்க மாட்டோம். ஓ! இதுல எப்படி இருக்குல்ல தெரியாமயே அப்படியே போயிட்டு இருக்கோம்ல. அப்படிங்கிற மாரி யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அது வந்து எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாங்க. ஓகே. எக்கச்சக்கமான இன்ஜினியரிங் காலேஜ், ரியல் எஸ்டேட்டின் அசூர வளர்ச்சி, ரசிச்சு ருசிச்சு சாப்பிட அப்பப்பா எத்தனை ரெஸ்டாரண்ட், ஏராளமான டாக்டர்ஸ், லேடிஸ் சேஃப்டிக்கு ஸ்பெஷல் பஸ்னு கலக்குது நம்ம சூப்பர் சென்னை. இது ஃபியூச்சர் சென்னை.